ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். 8 காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாவை 15 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மிளகாய் நல்லா அரைபடும். இந்த மிளகாய் இல்லாட்டி இந்த நார்மல் சில்லியை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் ஊற வச்சு செய்யலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் 2 தக்காளியை அதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு அதையும் பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், இல்லைனா புளிப்பாக இருக்கும் சட்னி. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஊற வச்சு காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மிளகாவோட விதையெல்லாம் அரைப்பட்டுடும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சதும் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானதும் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் 5 பூண்டு பல் தோலோடு தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி அந்த ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நம்ம இதை உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னியில் இருக்கிற இந்த தண்ணி ஈரப்பதம் ஃபுல்லாக சுண்டி சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். இடையில கலந்து விட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிட்டு கெட்டியாயிடுச்சு. சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் தோசை இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மிளகாய் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.